என்ன நடந்தது? ஏன் இப்படி சில மாதிரி ஆயிட்டீங்க? ஏதாவது தவறு நடந்துருச்சா? தம்பி, திடீர்னு இப்படியா? காரணம் என்ன? பேச மாட்டீங்களா வீரரே? பேச மாட்டீங்களா? நீங்க பேசாம இருங்க. திடீர்னு சிரமமான சிந்தனை ஏதாவது வந்தா இப்படித்தான் ஆயிடுவாரு. நான் பேச வைக்கிறேன். ஏன் அப்படி பயந்துட்டாங்க? பேசியா மனசுல பட்டத படான்னு சொல்லுங்க. ஆமாம் வீரரே, என்ன நடந்தது சொல்லுங்கள். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? ஒண்ணு இல்ல, காட்டும் பிராண்டிங்க நாட்டுல உள்ள மனுஷனை கண்டா இங்க கொண்டாந்து இந்த மாதிரி எல்லாம் ஆடி பாடி கடைசியில காளிக்கோ கருப்பனுக்கோ பலி கொடுத்துருவாங்க. நீங்களும் அந்த மாதிரி செஞ்சுருவீங்களா? ஐயா ஐயா தம்பி, அந்த மாதிரி கூட்டம் இல்லை இவர்கள். பயப்படாதீர்கள். காட்டிலே வாழ்ந்தாலும் கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டிலிருந்து விலகி நடக்காதவர்கள் நாங்கள். முன்னாடியே சொல்லியிருந்தா ஒரு வீரராக இருக்கிறாரு. அதனால் என்ன, பரவாயில்லை. தம்பி, உன்னுடைய பெயர் என்ன? என் பேர் சூரப்புலி. ஆமா, இது பேர் பச்சை. நம்ம காதலி. எந்த ஊர்? உத்தமம். எதுக்காக இந்த பொண்ணு சாமியார் வேஷம் போட்டு காட்டு வழியா வந்தது? இந்த பொண்ணு எப்ப சாமியார் வேஷம் போடுச்சு? நான் உன்னை கேட்டால் நீங்க என்ன கேட்கிறாயா? ஆமா, சாமியார் வேஷம் போட்டுட்டு போறதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா கொடுத்தது? அதானே, இப்படியே சாமியார் வேஷம் போட்டு போனாலும் பின்னாடியே போறதுக்கு நான் என்ன உத்தமராஜாவா? உத்தமராஜாவை பற்றி உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? அவரை தேடி இருக்காங்க. நானும் ஜெயவீரனும் புறப்பட்டு வந்தோம். ஜெயவீரனா? உத்தமராஜாவுடைய மகன். அப்படியா? அப்படி என்றால் அரசுடைய மனை மக்கள் எல்லோரும் உயிருடன் தான் இருக்கிறார்களா? ஆமாங்க, மதிவாணருடைய உதவியால எல்லாரும் சவிக்கியமா உயிரோட இருக்கு. தம்பி, அரசர் இன்னும் உயிரோடு இருப்பதாக எல்லோரும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். யாரு என்றாங்களோ இல்லையோ, எங்க மகாராணி மகாராஜா உயிரோட தான் இருக்காருங்கிற எண்ணத்துல ஒரு நாளைக்கு 6 தடவை சாமி கும்பிடுறாங்க. பாவம், மகாராஜா போன கவலை வேறு, இளவரசி காணாம போன கவலை வேறு. இளவரசி காணாமல் போய்விட்டானா? அந்த கன்றாவே ஏன் கேக்குறீங்க? வீதியில ஆடிக்கிட்டு இருந்தவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விருந்து வச்சாங்க. அவனுங்க பருந்து மாதிரி கொத்திட்டு போயிட்டானுவோ. அவங்களையும் அரசரையும் தேடுறதுக்காகத்தான் அம்மா சொன்ன பிரகாரம் 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா புறப்பட்டோம். இங்க கொண்டாந்து நிறுத்தி விட்டாங்க. இந்த புத்தர குட்ட கூட சொல்லப்படான்னு சொன்னாங்களா மகாராணி? நான் இத்தனை பேரையும் வச்சுக்கிட்டு சொல்லிட்டேனே. தம்பி, பயப்படாதே. காட்டி கொடுத்து கள்ளமனம் படைத்தவர்கள் நாங்கள். அப்போ ஒண்ணு செய்கிறேன், எங்களை விட்டுருங்க. நாங்க போய் ஜெயவீரன் பேரை கண்டுபிடிக்கிறோம். அவசரப்படாது. அரசரையும் இளவரசரையும் கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு வந்துவிட்டபடியால் இனிமேல் நீங்கள் தனிமையில் போக வேண்டியதில்லை. எங்கள் ஆட்களையும் உடன் அனுப்புகிறேன். கவலைப்படாது. முதலில் நீங்கள் ஆகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள், பின்பு புறப்படலாம்.